புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தனித்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருக்கு அப்படின்னு பிரசாந்த் கிஷோரனுடைய கருத்தாக இருக்கிறது. நான் விஜய் அவர்களுடன் நான் பயணம் பண்ணுறேன், அவரோட பேசுகிறேன். அவரோட நிலைப்பாடு என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் தனியாக தான் நிற்கணும், தனியாக நின்று நம்மளுடைய மாசை காட்டலாம், நிச்சயமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விஜய் அவர்கள் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவரோட நிலைப்பாடு எனக்கும் அது வரவேற்கிறேன், எனக்கும் அது பிடிச்சிருக்கு. நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்குது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு விழாவில் ஆதவ அர்ஜுனா தெரிக்க விட்டு பேசுன மாதிரி அதிரடியான பல்வேறு கருத்துக்களை மிகப்பெரிய விமர்சனமாக முன்வைத்து அதிரடி காட்டிய ஆதவ அர்ஜுனா போல விஜய் அவர்கள் பேசணும். ஆதவ அர்ஜுனா பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும். ஆனால் கட்சியினுடைய தலைவர், உற்று நோக்கக்கூடிய ஒரு தலைவர், மாபெரும் சினிமா பிரபலமாக இருந்து தற்போது கட்சியினுடைய தலைவராக வலம் வரக்கூடிய, தமிழகம் மட்டுமில்லை, இந்தியா மட்டுமில்லை, உலக தமிழர்களை உற்று நோக்கக்கூடிய அளவில் தற்போது விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி இருக்குது. ஆதவ அர்ஜுனா எப்படி பேசுகிறாருங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் ஆதவ அர்ஜுனா தான் இன்றைக்கி அதிரடி காட்டி பேசுகிறார். அவர் பேசுவது முக்கியமல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசுகிறது தான் மிகப்பெரிய அரசியல் உற்று நோக்காக மாறும். அவர் பேசணும், களத்தில் பேசணும், இன்னும் வீரியமாக பேசணும், இன்னும் பரபரப்பாக பேசணும். கூட்டணி குறித்து விஜய் அவர்கள் அவர் வாயாலேயே அவருடைய அறிக்கையிலே அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் என்றைக்கு உருவாகிறதோ அப்போதான் கட்சியினுடைய மிகப்பெரிய அளவில் கட்சிக்கு என்ன பலம் இருக்கிறது, யாரெல்லாம் எந்த கட்சியெல்லாம் விஜயுடன் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவர்கள்கிட்ட இருந்து மற்ற கட்சிகளிலிருந்து என்ன விதமான பதில் வருது, என்ன விதமான ரியாக்ஷன் இருக்குது, என்ன எதிர்ப்புகள் இருக்குது, என்ன விமர்சனங்கள் இருக்குதுன்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கருத்தில் எடுத்து அதை பரிசீலிக்க முடியும். எதுவுமே அதிரடி காட்டாமல், கூட்டணி குறித்து எதுவுமே அறிவிக்காமல், அது கூட்டணி குறித்துனா இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்க, என்னங்க அவசரம், இவ்வளோ அவசரத்தை பட்டு எதுக்கு கூட்டணி நாங்கள் அறிவிக்கணும்? ஏன்னா சமீபத்தில் தான் அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அது எதுக்கு இப்போ பரபரப்பாக ஏன் கூட்டணி அதிமுகவோட தான் தாவேக்கா கூட்டணி இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசுகிறதுனால எங்களுக்கு மற்ற கட்சி யாரும் கூட்டணிக்கு வராமல் போயிட போகிறாங்க அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருக்கிறதா, உள்ளுக்குள்ளே ஒரு அச்சம் இருக்கிறதா அப்படிங்கிறது கூட நம்மளால் பார்க்க முடிகிறது. எது எப்படியாக இருந்தாலும் இங்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்ன, வெளிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது நிதர்சனமான உண்மை. இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அதிமுகனுடைய உண்மை தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த காணொளியினுடைய கருத்துக்கள் வரவேற்கிறார்களா அல்லது விமர்சனமாக முன்வைக்கிறார்களா என்று உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தமிழக வெற்றி கழகம் 2026 தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்கிறார். அதே போல் எடப்பாடி பழனிசாமி இலக்கை நோக்கி அவருடைய 2026 தேர்தல் பிரச்சாரம் இருக்க போகிறது. அப்போ இவருடைய நோக்கம் என்ன? திமுகவை எதிர்க்கணும், திமுகவை வீழ்த்தணும், நாம் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் முனைப்பு காட்டுறார். அதே போல தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தணும், அதிகாரத்துக்கு வரணும். நம்ம எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்களுடைய வழியில் எளிமையான இளைஞர்களை நம்ம களத்தில் வேட்பாளர்களாக இறக்கி நம்ம அவர்கள் மூலிமா நம்ம மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தணும், மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைக்கிறதுல தப்பு கிடையாதுங்க. ஆனால் கட்சிக்கு என்ன பலம் இருக்கிறது? அது இன்னொரு விமர்சனம் ஏற்பட்டது. ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களாக ஆகியிருப்பார்களா? அந்த தொண்டர்கள் எல்லாம் வாக்கு செலுத்துவதற்கு விருப்பமாக இருக்கிறார்களா? அப்படி வாக்கு செலுத்தினா எத்தனை சதவீத வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதிவாகும் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. நம்ம இவ்வளோ விமர்சனங்கள் பேசினாலும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்கள், விஜய் அவர்கள் உள்ளிட்டவர்கள் கண்டிப்பாக ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க, என்ன நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு. பிரசாந்த் கிஷோர் அவர்களே சொல்கிறாங்க 3லிருந்து 10, அதாவது 5லிருந்து 10% வாக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குன்னு. அப்போ அவர் சொல்கின்ற கருத்துப்படி தனியாக நிற்கணும்னு விஜய் நினைக்கிறாரு, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு. 5% 10% வாக்குகளை பெற்றால் ஆட்சி பிடிக்க முடியுமா? குறைந்தது 30% வாக்குகளை கிராஸ் பண்ணாதான் ஒரு கட்சியை வீழ்த்த முடியும், ஆட்சி பிடிக்குங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளவே வர முடியும். அப்போ 30% 35% வரணும் அப்படின்னா தனி ஒரு கட்சியால் இன்னைக்கு திமுக அதிமுக இருவரும் கட்சிகள் கூட 100% வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னா 100ல் 50% வாக்கு வங்கியில்
திமுக அதிமுக உள்ளடக்கமாகத்தான் இருக்கிறது. அந்த 50% வாக்கில் யார் 30% தாண்டாங்களோ அது திமுக தானே திமுக வெற்றி பெற்று ஆட்சி பிடிப்பாங்க. திமுக வீழ்த்தி 30-32% தாண்டாங்கன்னா அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு 50% வந்து அதில் ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடாதவங்க நம்ம ஏன் இவர்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் அடுத்த 50% இருக்குது. இன்னும் இதர சிறிய கட்சிகளுக்கெல்லாம் அந்த வாக்குகள் சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல விஜய் அவர்களுடைய டார்கெட் எந்த வாக்காளர்களை, சரி இளைஞர்களை தான் எங்களுடைய டார்கெட்டு, இளைஞர்களை எல்லாம் ஓட்டு போட்டுட்டா ஆட்சி பிடிச்சிட முடியுமா? வெற்றி பெறலாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களாக ஒரு 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ வரலாம், அது மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் ஆட்சி பிடிக்கணுங்கிறதானே விஜயனுடைய மிகப்பெரிய இலக்காக இருக்கிறது. அப்போ அந்த ஆட்சி பிடிக்கணும்னா மெகா கூட்டணி தான் தேவை. கூட்டணின்றது மட்டுமில்லை, அது மெகா கூட்டணியாக இருக்கணும். அந்த மெகா கூட்டணி இல்லாமல் நான் வந்து தனியாக நிற்கணும், விஜய் அவர்கள் தனியாக தான் நிற்கணும்னு ஆசைப்படுறாருன்னு பிரசாந்த் கிஷோர் வந்து தந்தி டிவிக்கு கொடுத்த செய்தியில் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி தனியாக நிற்கணும்னா எந்த கட்சியை எந்த கூட்டணியை ஜெயிக்க வைப்பதற்காக இவங்க பிளான் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு கேள்வியும் இங்கே எழத்தான் செய்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கெல்லாம் வந்து ஆட்சி பிடிக்கணுங்கிறதுல முனைப்பு காட்டுறாரு, கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கணுங்கிற முனைப்பு காட்டுறாரு. ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி மீதும் இன்னொரு பரபரப்பு பின்னணியும் இருக்கிறது, பரபரப்பான விமர்சனமும் இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தான் அதற்கு முழு காரணம் அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்களும் அதிரடியாக தற்போது வந்து கொண்டு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி சார்பாக அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கட்சியில் வந்து நம்ம வந்து இருந்தால் போதும், கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தால் போதும், எப்படியாவது கட்சி ஜெயிச்சு எதிர்கட்சியாக வந்தாலும் கூட நம்ம வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலான்னு நினைக்கிறது வந்து அது வந்து நிச்சயமாக தவறான செயல்பாடு. கட்சி ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னா மெகா கூட்டணி வேணும். திமுக எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறாரா, இல்லை மறைமுகமான ஆதரவு கொடுக்குறாரா அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் தொடரத்தான் செய்கிறது. அப்போ அதிரடியான இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் அதிரடியான கூட்டணி நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் கூட்டணி நிலைப்பாட்டில் அவர் வந்து தாமதம் பண்ணுறதும் சரி, மௌனமாக இருக்கிறதும் நிச்சயமாக அது ஆபத்தை தான் கொடுக்கும். ஏன்னா பல கட்சிகள் சலசலப்புக்கு மத்தியில் யாருடன் கூட்டணி வைக்கலாங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்தால் நிச்சயமாக அது மிகப்பெரிய தடுமாற்றத்தை தான் கொடுக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இவர்களோடு தான் அப்படிங்கிற ஒரு சமிக்கையாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருந்தோம். எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி பச்சை கொடி காட்டாரு, பல ஆஃபரை கொடுக்குறாரு, விஜய் கிட்ட இருந்து அதுக்கு உண்டான பதில் வந்து வரலைங்கிறது தான் உண்மை. ஆனால் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இறங்கி அடிக்கணும், இறங்கி பேசணும். ஆதவர்ஜன் எப்படி மேடைகளில் தெறிக்க விட்டு கட்சிக்காக பேசுகிறாரோ அது வந்து தலைவர் விஜய் அவர்கள் பேசணும். அப்படி பேசுகின்ற போது தான் அவர் பேச்சிலிருந்து என்ன நிலைப்பாடு வருகிறது, அவருடைய பேசுகின்ற பேச்சுகள் நிருபர்களை சந்தித்து ப்ரெஸ் மீட்டில் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்க போகிறாரு, எதை சார்ந்து அவர் பேசுகிறாருங்கிறத பொறுத்து அரசியல் நகர்வுகள் வேறு கோணத்தில் பரிணாமிக்காது. அந்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற போது தான் தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி அவருடைய அரசியல் பயணம் இருக்குதுன்னு ஒரு விமர்சனம் பெரிய அளவில் வரக்கூடும். அப்படி விமர்சனம் வந்தால்தான் தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி பயணம் பண்ணுறாங்கங்கிறத ஒரு நிலைப்பாடு தெளிவாக தெரிய வரும். இறங்கி அடிக்கணும், கூட்டணி இவர்களோடு தான், இதுதான் எங்களுடைய விஷயம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு மாநாட்டில் சொன்னார். அப்படி சொன்னவர் கூட்டணியில் யாரோட கூட்டணியில்ங்கிறது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை. கூட்டணி நிலைப்பாட்டை எடுக்கணும். கூட்டணி நிலைப்பாடை எடுத்தால் மட்டும்தான் இங்கே ஆட்சி பிடிக்கணும் முடியுங்கிற ஒரு நிலைப்பாடு உருவாகும். அப்படி தனித்தனியாக நின்றால், அப்படி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் இங்கு வேறு யாரோ ஒருத்தர் வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு இவர்கள் செயல்படுகிறார்களா அப்படின்ற மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கேள்விகளும் இருக்கத்தான் செய்யும். பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கு விரும்புகிறார். ஆனால் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு தற்போது வரைக்கும் சொல்கிறாங்க. இன்னும் சில மாதங்களில் நிச்சயமாக அதிமுகவுடன் தான் தாவேகா கூட்டணி வைக்கும். இவர்களுடன் கூட்டணி வைக்கிறார்களா, அவர்களுடன் கூட்டணி வைக்கிறார்களா என்றது முக்கியம் இல்லை. ஆனால் இரு கட்சிகளும் ஒன்றிணைந்து கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகத்தான் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகின்ற போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படத்தான் செய்யும். பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள், என்ன அதிர்வலை ஏற்பட போகிறது, பல்வேறு கேள்விகளோடு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 。  . 。  . 。 。 . 。 。 . 。 。 . 。 。 . 。 。 . 。 。 . 。 。 . 。 。 . 。 。 . 。 。 . 。 。 . 。 . 。 . 。 。 . 。 。 . 。 。 . 。 。 。 。 நன்றி, வணக்கம்.